இருக்காங்க. நிறைய அனுபவம் இருக்கு. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதனால இந்த தலைப்பு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது நமக்கு எந்த அளவுல வழிகாட்டும் அப்படிங்கிறத அவங்க முதல்ல பேசிட்டு, அடுத்தது நம்முடைய சந்தேகங்கள், தூக்கமின்மைக்கு காரணம் என்ன, அதை எப்படி நல்ல விதமாக ஒரு 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் குறைந்தது தூங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம எப்படி ஆட்படுத்திக் கொள்வது போன்ற அவர்களும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர் நமக்கு நல்ல விதமான ஒரு ஆலோசனைகளை வழிநடத்துவார் என்று கேட்டுக்கொண்டு, டாக்டர் பிரபாவதி அவர்களை தலைப்பை ஒட்டி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார், அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்லைட் ஷேர் பண்றேன் சார். வயதில் முதியவர்கள் தெரியுதுங்களா சார்? நல்லா தெரியுதுங்க. ஓகே சார். அனுபவத்தில் அதிகப்படியான அனுபவம் பெற்றவர்கள், வயதில் முதிர்ந்த 60 வயதை கடந்தவர்கள். ஸோ அவங்க கிட்ட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நிறைய நைட்டுனாவே இரவுன்றாவே அமைதி தான் சொல்லுவாங்க. அந்த அமைதியில 60 வயதுக்கு மேல் ஆகும்போது நிறைய போராட்டங்களை அவங்க போராட்டங்கள் வருகிறது. ஸோ அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். ஸோ தூக்கன்றது ஒரு உயிருக்கு ரொம்ப முக்கியமானது. தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனோட உடம்புல இருந்து மனசுல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ தூக்கத்தை நம்ம கரெக்டா என்ன பிரச்சனை அப்படின்றது சரியா நம்ம கண்டறிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பா தூக்க பிரச்சனையை நம்ம அது சரி பண்ணிடலாம். தூக்க குறைபாடு நமக்கு இருக்கு அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல ஏதோ உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம அறிவாற்றல்ல, அதாவது காக்னிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏதோ மாற்றம் இருக்கு. மனசுலயும் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத இது இன்டைரக்டா தூக்கம் தான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, ஒரு அலாரம் மாதிரி கொடுக்கும். உடனே தூக்கம் வரலன்னா நம்ம பரவாயில்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா வயசாயிடுச்சு தூக்கம் வராது, வயசானா தூக்கம் வராது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. எல்லாருக்கும் இருக்க மாதிரிதான் வயதான பிறகு சில மன போராட்டங்கள் இருக்கிறதுனாலையும், சில நேரம் நமக்கு உடம்பு ரீதியான அதிகப்படியான உழைப்புகள் உழைச்சிருப்பாங்க. 60 வயது தாண்டும் போது உடம்புல நமக்கு பலவீனம் குறைவாகும் போது சில நேரம் தூக்கம் கொஞ்சம் குறையும். ஆனா அதுவே ரொம்ப அதிகப்படியான தூக்க பிரச்சனை, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தான் தூக்கணும், 8 மணி நேரம் தூக்கணும். பெரியவங்கன்னா 7 மணி நேரம், கண்டிப்பா 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி இருக்கணும். அந்த தூக்கம் இல்லைனாதான் நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரும். இதுதான் சொல்லுது. அதாவது தூக்க கோளாறுகளோ இருந்துச்சுன்னா உடனே நமக்கு உடம்புல நோய் தொற்று வரலாம். அதால நம்மளால இயலாமை வந்துடும், எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை தரமும் குறைஞ்சிரும். அப்போ நல்லா சூப்பரா நல்லா இருந்தீங்க, நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போ நம்ம கிட்ட தூக்கம் கரெக்டா இருந்துச்சு. நம்ம தூக்கம் குறைய குறைய என்ன ஆகும்னா நம்மளுக்கு நோயும் வரும், நம்மளால இயலாமையும் இருக்கும், அதே சமயம் வாழ்க்கையோட தரமும் குறைஞ்சிடும். சோ இது என்ன, உலக சுகாதாரம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, 60 வயசு உள்ளவங்க 2019 ரிப்போர்ட் படி 1 பில்லியன் பீப்புள் 60 வயசு உள்ளவங்க இருக்காங்க. அதே 2050 2 பில்லியன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் காமனா இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் ஏஜ்ல இருக்கு. அதனால அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2050 இன்னும் அந்த ஸ்லீப் உடைய தூக்கமின்மை அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 5ல இருந்து 65 உலக அளவுல இந்த தூக்க குறைபாடு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், தூக்க குறைபாடு இருக்கு. அது
வேர்ல்டு வைஸ்ல எல்லா நாட்டிலயுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் WHO ரிப்போர்ட் தான் சொல்லுது. அதே மாதிரி 50% அவங்களுக்கு வந்து தூக்கத்துல தரமான தூக்கம் இல்ல, புவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கு. தரமான கொஞ்ச நேரம் தூங்குறது, திருப்பி எழுந்துக்கிறது, தூங்குறது, இது மாதிரி தரமான தூக்கம் இல்லாம இருக்கிறது 50% இருக்காங்க அப்படின்னு WHO ரிசர்ச்ல சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த தூக்க பிரச்சனையால என்ன ஆகுதுன்னா உடல் வந்து பலவீனமும் மாற்றுத்திறன், அதாவது டிசபிலிட்டி வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, கால் வலி வீக்கம் அதெல்லாம் வரும்பொழுது ஒரு கால் என்ன ஆகும், தாங்குற மாதிரி ஆயிடும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை தரத்தை வந்து கரெக்டா கொடுக்க முடியாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு வலியும் பிளஸ் வந்து உங்களால நம்மளோட வேலையே செஞ்சுக்க முடியாது. அப்போ தூக்கம் வந்து என்ன ஆகும், அந்த கவலையே வந்து தூக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து WHO ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ 30% வந்து மூத்தவர்கள் வந்து 7 மணி நேரத்துக்கு குறைவா தூங்குறதுனால மட்டும்தான் இந்த தூக்க பிரச்சனை, தூக்கம் சம்பந்தப்பட்ட உடல் வியாதிகளும் மனவியாதியும் வந்து வரதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு WHO சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிக்கிறது இந்த ரிப்போர்ட்டை. அதே மாதிரி இந்த உலக அளவுல வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா, என்ன மாதிரி நோக்கம் இருக்குன்னா, குளோபலா அதாவது உலக அளவுல வந்து 50% பேர் வந்து குறைவான தூக்கம், 30-48 பேர் வந்து சுத்தமா தூக்க இன்மை, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கான தூக்கமே பாதிப்பு இருக்கும், தூக்கத்துல வந்து பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து 46 பேர் அப்படின்னு சொல்றாங்க உலக அளவுல. இந்தியாவுல பாத்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து 37%, 3% வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, ஏதாச்சும் டிசார்டர் மாதிரி, அதாவது நோயுடைய கோளாறுகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 30-40% வந்து மாத்திரை போட்டா மட்டும்தான், அவங்களால மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் வந்து தூக்கம் வரும் அப்படின்னு வந்து இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு. சோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குளோபலுடைய ரிப்போர்ட் படி, சோ இது வந்து பெரிய சுமை, ஆக்சுவலா பெரிய சுமை, பர்டனான ஒரு விஷயம். ஆனா மிக குறைந்த கவனத்தை வந்து நம்ம வந்து சிகிச்சையும் தேட மாட்டோம், குறைந்த கவனத்தை செலுத்துறோம். இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொது சுகாதார பிரச்சனையா இருக்கு. ஸோ இது வந்து குளோபல் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க இத. ஸோ என்னென்ன ஏஜ் ரிலேட்டடா ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இருக்கிற நம்மளுடைய உடல் மாற்றங்கள்ல வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அலை தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்து என்ன ஆகுது, குறையுது. ஆழ்ந்த தூக்கமே இருக்காது. அடிக்கடி எழுந்துப்பாங்க, நைட் அவைக்கு அடிக்கடி எழுந்து பார்ப்பாங்க, கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க, திருப்பி தூங்கிடுவாங்க. அதே மாதிரி காலையில எழுந்து உட்காந்துப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, தாத்தா எல்லாம் பாரு காலையில எழுந்துப்பாங்க அப்படின்னு. சோ அது வந்து கண்டினியூஸா அவங்க தூங்குற நேரமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எதுனால அவங்களுக்கு மெலட்டினுடைய செக்ரேஷன் வந்து எப்பவுமே தூக்கத்துக்கு முக்கியமானது மெலட்டின் இல்லையா, அது வந்து என்ன ஆகும், குறைவாக ஆரம்பிச்சு மெலட்டினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வந்து பிரச்சனை வரும். தென் துண்டிக்கப்பட்ட தூக்கம். சோ துண்டிக்கப்பட்ட தூக்கம் என்ன, ஒரு வாட்டி தூங்கி கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் தூங்குவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டிப்பா தூங்கவே முடியாது. அதே நைட் பேக்கடிங் இருக்கவங்க தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவாங்க, திருப்பி எழுந்திருப்பாங்க, பேசுவாங்க, திருப்பி தண்ணி ஏதாவது குடிப்பாங்க, அது மாதிரி இன்பிட்டிவில்ல செய்வாங்க. ஆனா இந்த துண்டிக்கப்பட்ட தூக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, கண்ணை மூடி நான் தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா தூங்கவே முடியாது. அது ஒரு நிமிஷம் முடிச்சிட்டாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளவுதான், அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய அந்த நார்மல் தூக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து துண்டிக்கப்படுறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்புல எல்லா வியாதியும், அதாவது நோய் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம தூக்கம் இல்லைனாவே உடம்பு வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் வந்து நிறைய காமனா சொல்ற தூக்கத்தினுடைய குறைபாடுகள், டிசார்டர்னு சொல்லுவோம், அதாவது இன்சோம்னியா. அப்படி இன்சோம்னியானா உங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது. இதுல எப்படி இருக்குன்னா, தூங்க போறதே ஒரு பெரிய இனிஷியேட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை 1 மணி நேரம் தூங்குறோம்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கும் கஷ்டப்படுவாங்க, காலையில எழுந்துக்கிறது. அதே மாதிரி வந்து ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, மூச்சு தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு நிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு.
அதை நைட்டெல்லாம் சரியா தூங்கல நானு, அப்படியே எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, பகல் அதுக்கு பதில் என்ன தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது மாதிரி நைட் டைம்ல ஒழுங்கா தூங்காம மூச்சு திணறல் வரும்போது இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு இருதய பாதிப்பு வந்து ஏற்படுது. அதே சமயம் ரெஸ்ட்லெஸ்னஸ் லெக் சிண்ட்ரோம், அதாவது தூங்கிட்டே இருப்பாங்க, காலை ஆட்டுவாங்க, திருப்பி தூங்குவாங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா, இந்த காலை ஆட்டுறத ஹேபிட்டா வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும், தூக்கம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு அதெல்லாம் வந்து ஒரு தொல்லை கொடுக்கறது, நம்ம தூக்கத்தை வந்து என்ன பண்ணும், அது டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சர்க்காடியம் ரிதம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த அந்த ஃபேஸே மாறிடும். நீங்க இதுதான் உங்களுடைய தூக்கத்துக்கான நேரம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இதுவே வந்து மாறிடும் உங்களுக்கு. அது எதனால மாறுது சார்? கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க, கேக்குதுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். சோ இது வந்து முன்கூட்டியே தூக்க கட்டை வந்து அப்படியே உங்களுக்கு இது பண்றது. அட்வான்ஸ்டா வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்லீப் ஃபேஸ்க்கு போயிடுவாங்க. முன்னாடி தூங்குவாங்க, கண்டபடியே தூங்குவாங்க. அது நைட்டுனா நைட்டு தான் தூங்கணும். அதுக்கு பதில் வந்து 5 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எழுதுகிறது, இல்ல 7 மணிக்கு தூங்கிட்டு 9 மணிக்கு எழுந்துக்கிறது. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னே இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு வயதானதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆவாங்க, அவங்க தூக்கத்துடைய முறையே வந்து மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்றது, அதாவது தூக்கத்துல வந்து நம்ம தூக்க நடத்தை குறைபாடுன்னு சொல்லுவாங்க. தூக்க நடத்தை குறைபாடு என்ன ஆகும்னா, சில நேரம் கனவுல அப்படி நடக்கிற மாதிரி, நம்ம கீழே படிக்கட்டு இருக்கு, இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு காலை வைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க படிக்கட்டே இருக்காது. அதே மாதிரி ஏதோ கல் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அப்படி இறங்குவாங்க, தடிக்கி விழுந்துருவாங்க. இந்த மாதிரி கனவுல நடக்கிற மாதிரி, எங்கேயோ சிந்தனை வேற இடத்துல இருக்கும், அவங்க இருக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஆக்சுவலா இது வந்து இந்த REMP ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் பாத்தீங்கன்னா நரம்பு சிதை நோயோட சேர்ந்தது. நியூரோ டிசார்டர் இருக்கு இல்லைங்களா, அதோட நியூரோவோட நரம்பு சிதைவு நோயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இதெல்லாம் வந்து காமனா இருக்கிற தூக்கத்தினுடைய குறைபாடுகள், இன்சோம்னியா, ஸ்லீப் அப்னியான்றதெல்லாம். இது எதனால என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதனால வருது இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலா. ஸோ ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும், பிரெயினோடைய சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் இருக்கும், கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நீடித்த நோய் எதனால இருக்கலாம்னா, நீடித்த நோய், சக்கரை நோய் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன், பிபியா இருக்கலாம், இல்ல முட்டு வலி. இதெல்லாம் வந்து என்ன ஆகும், இந்த கிரானிக் இல்னஸோ இதெல்லாம் என்ன ஆகும், நம்மளுடைய மூளையை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடும். அதனால சரியா நம்மளுக்கு வந்து தூக்கத்துக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து மனசோர்வு இருக்கலாம், பதற்றம், தனிமை உணர்வு. ஏன்னா தனிமை வந்து குழந்தைங்க போயிடுங்க, குழந்தை பேரன் பேத்தி அப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து எல்லாம் போயிட்ட பிறகு இவங்க 2 பேரும் இருப்பாங்க அப்படின்னு அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லோன்லினஸ், இதனால சைக்கலாஜிக்கலாவும் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. சோசியலா எப்படின்னா, விடோவுட், எப்போ போனாலும் ஜோடியா போவாங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க, ரொம்ப அந்யூன்யமா இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்ன ஆகும், அவங்க ஒருத்தவங்க இல்லைனாலும் அவங்க தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஓல்டேஜ் ஹோம்ல இட்டு போய் விட்டுருவாங்க அவங்க எல்லாம். ஹோம்ல விடும்போது அந்த கவலை வந்து என்ன ஆகும், அவங்கள தூக்கத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும், அவங்களுக்கு தூக்கத்தை குறைந்த அளவா ஆகும். இந்த மனசுமைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கமின்மையை வந்து உருவாக்கும். அதே மாதிரி அதிகமா வேலை செய்ய முடியாது, பிசிக்கலா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியாது அவங்களால. அவங்களுடைய டே டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பகல் நேரத்துல தூங்கிடுவாங்க சில பேர். அப்படி இல்லைன்னா மொபைல் போனு ஏதாச்சும் இது பாக்குறது, டிவி பாக்குறது, இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா குறைந்த எஜுகேஷன், அதாவது லோ எஜுகேஷன் எஜுகேஷன் சிஸ்டம் அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலையும் கிராமப்புற வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய முன்னறிவிப்புகள் இல்லை, இது தூக்கத்தை பத்தினது யாரும் இல்ல அப்படின்ற ஒரு இதெல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்டரா ஆகுது, தூக்கம் வராம இருக்குது. ஸோ என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணுது ஸ்லீப் வந்து, எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா, பிசிக்கலா உடம்பு அளவுல எப்படி பாதிக்குது, நம்ம ஹார்ட்டை பாதிக்கும், நம்மளுடைய சுகர் லெவல் அதிகமாயிடும், சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவோம், ஃப்ராக்சர் ஆகும். இதெல்லாம் வந்து உடல் அளவுல நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த அறிவாற்றல்ல வந்து ஞாபகம் இருக்காது. ஆமா, உனக்கு வயசாயிடுச்சு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு குறையும்.
சில நேரம் சுத்தமா அது வந்து வியாதியாவும் டிமென்ஷியான்ற வியாதியாவும் மாறிடும். அதாவது காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் டிசீஸாவும் மாறிடும். அறிவாற்றல் திறல் நோயாவும் மாறிடும். மென்டலா பாத்தீங்கன்னா மென்டலி வந்து அவங்க சைக்கலாஜிக்கலா வந்து டிப்ரெஷன், மன சோர்வு இருக்கும், பதற்றம் இருக்கும், தனிமையா இருப்பாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது தரமான வாழ்க்கை வந்து இருக்காது, ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட தரமான வாழ்க்கை குறைஞ்சு அவங்க வந்து அதனால டிசபிலிட்டி இருக்கும். டே டைம்ல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கட்டிக்கா, அதாவது ரொம்ப சோர்வா ஒரு ஒரு கவலையாவும் எப்பவுமே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இம்பாக்ட். ஸோ கரண்டா வந்து ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு ஸ்லீப் மட்டும் டிஸ்டர்ப் ஆகுச்சுன்னா 172 டிசீஸோட இது ஆக்சுவலா கோரிலேட் ஆகுது. ஒருத்தவங்க ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா த ரிஸ்க் ஆஃப் 172 டிசீஸோட இந்த ஸ்லீப் வந்து அசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, கோரிலேட் ஆகுது. இந்த இணைப்பு மூலம் ஒருத்த வந்து ஸ்லீப் குட்டா இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நிறைய வியாதிகள் வந்து அவங்களுக்கு குறையும். அதே மாதிரி அவங்களுடைய வைட்டல், அதாவது உள்ள இருக்க எல்லா பிபில இருந்து அவங்களோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்லீப் பாத்தீங்கன்னா இது வந்து ஞாபக மறதியை வந்து நிறைய வந்து அதிகமாக்குது. ஸ்லீப் இல்லைன்னா, தூக்கம் இல்லைன்னா ஞாபக மறதி அதிகமாக்கும். அதே நீங்க ஸ்லீப்பை வந்து மாடிஃபை பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிமென்ஷியா இதுல இருந்து நல்ல அலாரம் வச்சு உங்களுக்கு கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அறிவாற்றல் திறன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நார்மலான இதுல எப்பவுமே ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்டிவா இருந்தீங்களோ உங்க எங்கேஜ்ல அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ மென்டல் ஹெல்த் ஸ்கிரீனிங்லாம் அப்பப்போ போகணும். ஏன்னா ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது, இல்ல ஏதோ தூக்கத்துல வந்து வேற சிந்தனைகள் வருது, இல்ல எனக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கிரீனிங் போகணும். அப்பப்போ வந்து ஒரு 3 months ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ நம்மளுக்கு நோய்க்கு ஏத்த மாதிரியோ, இல்ல அது நோயா நினைக்க வேண்டாம். நமக்கு ரொம்ப நாள் தூக்கமே வரலன்னா அது கண்டிப்பா நோய்க்கு அறிகுறி தான் அது. அப்ப நம்ம கண்டிப்பா டாக்டர் போய் மந்த்லி ஒன்ஸ் பார்க்கணும். அப்படி இல்ல நான் நல்லாதான் தூங்கிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நாளா மனசுல ஒரு போராட்டம் இருக்கு, இல்ல மனக்கவலை இருக்கு, இல்ல எனக்கு இந்த சிந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஸ்கிரீனிங், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் ஸ்கிரீனிங் வந்து போகலாம். அதே மாதிரி டிஜிட்டல் ஹெல்த் இருக்கு, ஸ்லீப் ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தூங்குன்னு சொல்றதுக்கு இப்ப மாத்திரை சாப்பிடுன்றதுக்கு வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும்னா ஒரு அலாரம் வச்சுக்கிறாங்க, இந்த டைம்ல போன உடனே சாப்பாடு கொடுக்கணும். அது மாதிரி நம்மளும் வச்சுக்கணும். 60 வயசு ஆயிடுச்சா ஒண்ணும் இல்ல, நம்மளும் அதே மாதிரி நம்மளால முடியல. நான் இப்போ வில்லேஜ்ல இருக்கிறேன், நான் கிராமத்துல இருக்கோம், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா தூக்கம் இருக்கு, மனப்போராட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா பையன்கிட்ட சொல்லணும், பசங்ககிட்ட சொல்லணும். பசங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளதான் நம்ம இதுக்கான தெரிஞ்சவங்க இது வந்து அவங்களுக்கு சொல்லணும், இப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் நிறைய வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து படிப்பறிவும் இல்லாம யார்கிட்டயும் எதையும் சொல்லவும் முடியாம மனக்கவலைகளை தனிமையில எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னுமே வந்து வழி தேடாம அப்படி இருக்காங்க. அதே வந்து நகர்ப்புறத்துல இருக்கவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங்க வந்து அவங்களால சரி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டெலி ஹெல்த் ஸ்லீப் இன்டர்வென்ஷன் ஒண்ணு இருக்கு, டெலி ஹெல்த், டெலிமானசா மாதிரி டெலி ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. இந்த டெலிபோனிக் நம்பர் இருக்கு ஆக்சுவலா, அதுல வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி தூங்கணும், என்ன சாப்பிடலாம், எல்லாமே வந்து இந்த டெலி ஹெல்த் ஸ்லீப் இன்டர்வென்ஷன் மூலமா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். WHO பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ரிப்ட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வயதானவங்களுக்காக முக்கியமா வந்து ஏதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா தொற்று இல்லாத வியாதிகளுக்கு வந்து வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து அப்ரோச் பண்ண. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்றத நீங்க ஒரு வாரத்துல பாக்கணும். திங்கட்கிழமை எப்படி தூங்குனேன், செவ்வாய்க்கிழமை எத்தனை மணி நேரம் தூங்குனேன், புதன்கிழமை எத்தனை மணி நேரம், அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாள், ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து 5 மணி நேரம் தூங்குறீங்க, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அது குறையுதா அதிகமாகுதா, இந்த மாதிரி அந்த ஸ்லீப் ஹிஸ்டரி கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு. அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் இல்ல. ஏன்னா பெரியவங்க நீங்க எல்லாம் வந்து ஒரு விஷயமும் ரொம்ப அழகா எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் எழுதுறாங்களான்றது தெரியல, எழுதுறாங்கதான். ஆனா உங்க அளவுக்கு நுணுக்கம் வந்து பெரியவங்களுக்கு இருக்க நுணுக்கம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப அந்த அளவுக்கு இல்லை.
ஒரு விஷயமும் எழுதி எழுதி வைப்பாங்க. இந்த வீட்டு செலவு அது மாதிரி ஒண்ணு அது மாதிரி உங்களோட தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன். தூக்கம் இல்லைன்னா நம்ம மொத்த உடம்பும் நான் பெரிய ஆபீசரா இருக்கலாம், பெரிய விஷயமா பெரிய ஆட்களா கூட இருக்கலாம். அந்த தூக்கம்னு ஒரு விஷயம் இல்லைன்னும் போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தடைப்பட்டுரும். அதனால உங்களுடைய டைரியில வந்து எழுதி வைங்க எவ்வளவு நேரம் நீங்க தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க வந்து மென்டல் ஹெல்த் அதாவது ஆஹ் மன பத்தி படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க. இந்த பிஎஸ்கியூ ஸ்கேல், பிட்ஸ்பர்க் ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கேல், இன்சோம்னியா ஸ்கேல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்மளுக்கு ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்ம ஸ்லீப் அப்ப சூப்பரா இருக்கும், இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. நம்ம தூக்கம் வரலன்னா கூட வேடா டாக்டராண்ட போவாங்கன்னு யோசிப்பாங்க. ஆமா, கண்டிப்பா போகணும். தூக்கம் வரலனாலும் நம்ம கண்டிப்பா போகணும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு டெஸ்ட், கோல்டு ஸ்டாண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் நைட் ஃபுல்லா நம்மளுடைய பிரெயின் எப்படி ஆக்டிவா இருக்கு, ஐ எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, மசில் டோன் எப்படி இருக்கு, ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, பிரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நம்மளுடைய பிளட் வந்து எப்படி ஆக்சிஜன் பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு, இது எல்லாமே கண்டுபிடிக்கும் இந்த பாலிசோனோமோனோகிராஃபின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தான் செய்வாங்க. அதே மாதிரி வேரபிள் ரிஸ்ட் வாட்ச் இருக்கு, ஆக்டினோகிராஃபி. அதை பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கு அசஸ்மெண்ட். இதெல்லாம் நீங்க வந்து மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்வாங்க, சொல்லுவாங்க. இதெல்லாமே இது மூலமா நம்ம அசஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன் அப்படின்னு. நீங்க உங்க டைரியில எழுதும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நான் ஒழுங்கா வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சேலஞ்சஸ் என்ன, தூக்கத்தை வரும்போது நம்ம 60 வயது அவர்கள் எவ்வளவு வந்து சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ வந்து ஒரு பெட்டுக்கு போறீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிடணும் அவங்க டைம், இதுதான் இந்த டைம் தான் நான் தூங்குறேன், அந்த டைம் தான். அதெல்லாம் சில பேரால செய்ய முடியும், சில பேரால வந்து செய்ய முடியாது. சில பேரால வந்து லைக் எப்படின்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தான் தூங்குவாங்க. தூங்கும் போதே லைட்டா மெடிடேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வார்ம் பாத் எடுத்துட்டு தூங்கிட்டு, அதாவது சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு இல்லைன்னா ஒத்தர மாதிரி கொடுத்துட்டு தூங்க போவாங்க சில பேர். சில பேர் வந்து சின்னதை சாப்பிட்டு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் மாதிரி போறது, யோகா மாதிரி மைல்டு யோகா மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்க போவாங்க. ஸோ இது எல்லாமே சில பேர் அதே மாதிரி நைட்டு படுக்கும் போதுதான் வந்து காஃபி குடிக்கிறது, இல்ல வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறது. சில பேர் ஆல்கஹால் எடுத்துட்டு உடனே தூங்குவோம், ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டு உடனே 4 to 6 hours போயிட்டு படுக்க போயிடுவோம். ஸோ இந்த சேலஞ்சஸ் தான் ஆக்சுவலா. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தாவே கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு குட் ஸ்லீப்பை வந்து கொண்டு கொடுக்க முடியும். கண்டிப்பா குட் ஸ்லீப்பை வந்து நமக்கு இருக்கும், எந்த குறைபாடும் இல்லாம நம்மளுக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து சேலஞ்சு. எப்படி மேனேஜ் பண்ணலாம், ரொம்ப இது என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம். நீங்க வந்து மாத்திரையே எடுத்துக்கவே தேவையில்லை. நல்லா தூங்கணுமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நான் இந்த நேரம் 8 மணிக்கு எனக்கு சாப்பாடு தந்தாகணும், 7:30 to 8 நான் சாப்பிட்டணும், இல்ல 7 to 7:30 நான் சாப்பிட்டணும், பிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 8 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவேன். அதே மாதிரி காஃபியோ எதுவும் ஆல்கஹாலோ நான் எடுக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து டே டைம்ல நான் தூங்க மாட்டேன். நைட் பகல்ல ஃபுல்லா என்ன வந்து ஆக்டிவா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நான் நைட்டு தூங்குவேன் அப்படின்னு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்க ஸ்லீப் ஹைஜன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா தூங்குவீங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி உங்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை சார் நடத்தை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. சிந்தனை சார் நடத்தை சிகிச்சை. இது என்ன பண்ணுவோம்னா நம்ம அழகா நம்ம எப்படி ஸ்டிமுலஸை கண்ட்ரோல் பண்றோம், அதாவது இதுதான் இந்த பெட்லயே உட்காந்து பேசுறது, பெட்லயே உட்காந்து எல்லா வேலையும் பெட்லயே வச்சு செஞ்சுருவாங்க. சில பேர்லாம் பெட்டே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடம் தூங்குற இடம் நம்ம கரெக்டா இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கணும் அந்த இடத்த. ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் கரெக்டா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான். ரொம்ப நேரம் தூங்கலாம் பரவாயில்ல, 8 மணி நேரம் 9 மணி நேரம் அப்படியே தூங்கக்கூடாது. 8 மணி நேரமா 8 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம், அவ்வளவுதான். இது இன்னும் காலையில வரைக்கும் தூங்கிட்டு திருப்பியும் வந்து பகலெல்லாம் திருப்பியும் மதியத்துல சாப்பிட்டு தூங்குறது, இது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து இந்த டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமானது. இது ரிலாக்ஸேஷன் தான், உங்களை வந்து மனதளவுல வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்.
அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா. அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது ஒண்ணு. அதுல என்னன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம், காலையில எழுந்தோம்னா எல்லா பெரியவங்கள நாங்க எங்க ஏரியாவெல்லாம் பாக்குறோம், எல்லா பெரியவங்களுமே அழகா சூப்பரா வாக்கிங் போவாங்க காலையில. சின்ன பசங்களாதான் எல்லாம் தூங்கி எல்லாம் இருப்பாங்க. காலையில எழுந்து ரெகுலரா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்னா வாக்கிங் தான். நீங்க கையை தூக்க முடிஞ்சா தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து ரெகுலரா ஒரு சின்ன வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து நடைப்பயணம், சின்னதா ஒரு இடத்துல குட்டி இடத்துல கூட நடைப்பயணம் போலாம். கண்டிப்பா சூரிய வெளிச்சத்துல வந்து நம்ம இருக்கணும். சூரிய வெளிச்சம் இருட்டுலயே இருட்டுக்குள்ளேயே லைட் வெளிச்சத்தோ இல்லாம அது உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரூம்னா ரூமுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட பேசு, யாருமே இல்ல பேசுறதுக்குன்னு எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. அவங்க அதாவது சில பேர் இருந்தும் தன்னோட சில பிடிக்கலன்றதுக்காக பேசாத இருப்பாங்க. சில பேர் யாருமே இல்ல, பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு யாருமே இல்லை நான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசணும். அது இல்லாம எனக்கு வந்து சுத்தமா இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆனா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மருத்துவர் அணுகி மெடிக்கேஷன் மாத்திரைகளை எடுத்துக்கலாம். பென்சோடைசன்ன்ற மாத்திரை எடுத்துக்கலாம். இந்த அதாவது தூண்டு வைக்கும், நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹார்மோன் எல்லாம் தூண்டி வைக்கிற மருந்துகளை வந்து நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம கொஞ்சம் தூக்கம் வர வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் எடுத்துட்டு சேஃபா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டு நம்ம அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன், அதாவது தூக்கத்தினுடைய முறையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு 6 ஸ்டெப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்லீப். நம்ம நல்ல ஆரோக்கியமா தூங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இந்த 6 மெத்தடை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு சொன்னதுல ரெகுலரா என்ன பண்ணணும், ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நான் 8 மணிக்கு யாருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் தூங்கிடணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க ஏஜ்க்கு ரொம்ப தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. யாருக்குன்னா இந்த சொசைட்டிக்கு, உங்களோட ஒரு குடும்பத்திலையும் நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நீங்க சொல்ற அட்வைஸ்ல தான் வந்து ஒரு குழந்தைகளும் வந்து வளருவாங்க. இப்ப அந்த அட்வைஸும் இல்லாம பெரியவங்களுடைய அறிவுரை இல்லாம குழந்தைங்க வந்து ரொம்ப மோசமா போறாங்க. நீங்க வயதானவர்கள் வந்து பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்களுடைய ஒழுக்கத்திறமை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ரிசர்ச்சாவே வந்து பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அதாவது வீட்டுல வந்து தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த குழந்தைங்க வந்து ஒழுக்கமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்சே சொல்றாங்க. ஏன்னா அவங்க கவனிக்கப்படுறாங்க. அதே வந்து தாத்தா பாட்டி இல்லாத குழந்தைகள் வந்து கவனிக்கப்படுறது இல்லை, அதிகப்படியா கவனிக்கப்படுறது இல்லை. அதனால நீங்க நல்லா தூங்கி உங்களோட நல்ல நீங்க மனதளவுலயும் உடல் அளவுலயும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா உங்க ஏரியாவிலயும் நாங்க நல்லா இருக்கும். அதே சமயம் நாடுக்கும் நல்லது இல்லைங்களா? அதனால நீங்க கண்டிப்பா நல்லா அந்த ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. தூக்கம்ன்றது இதெல்லாம் தூக்கத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்களான்னா ஆமா, இது பெரிய பெரிய விஷயம், கண்டிப்பா பெரிய விஷயம். அதனால தூக்க ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நிறைய அதாவது பகல்ல தூங்குறது விட்டுடுங்க, ஈவினிங்ல கொஞ்சம் குட்டி தூக்கம் அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதை வந்து நைட்டு தூக்கத்தை வந்து இது பண்ணக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் வேலை செய்யும், உங்களால முடிஞ்சது வேலை செய்யுங்க சின்னதா. இப்ப எழுந்து போயிட்டு ஒரு இடத்துல பெரிய வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க உட்காந்துட்டே கூட சில கைக்கு வேலை கொடுங்க, காலுக்கு வேலை கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன அது எக்ஸசைஸாவும் போயிடும், அதே சமயம் வேலையாவும் போயிடும். அதே மாதிரி சீரியல் பாக்குறது, ஆமா நம்ம கூட யாரையும் பேச மாட்டாங்க, நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால நம்ம சீரியல் பார்க்கலாம். அந்த சீரியலை என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அதை உள்வாங்கி அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம கற்பனையா நம்மளுக்குள்ள நடக்கிற மாதிரியும் நம்மளுக்கு நடந்தா மாதிரியும் இல்ல நம்மளுக்கு நடந்த விஷயத்தையும் அந்த சீரியலையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்குள்ள போயிட்டு மன போராட்டத்துக்குள்ள போயிடுவோம். அப்படியே ஒரு மாதிரி மன சோர்வாயிடுவோம். நம்ம அதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இல்ல சீரியலோ செல்போனோ அதெல்லாம் வந்து கரெக்டா சும்மா ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் யாராவது யூஸ் பண்ணி தனியா உபயோகப்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பெட்ரூமா, நீங்க ஒரு ரூமே தேவையில்லை, ஒரு பெட் இருக்கா, ஒரு காட் இருக்கா, அதுல வந்து அந்த காட்டுல நீங்க தான், அதுதான் உங்களுடைய ரூமா இருக்கலாம், அதுதான் உங்களுடைய முக்கியமான இடம், அதாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம், உங்களுடைய நிம்மதியான இடம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதை வந்து அதுக்கேத்த மாதிரி அதுக்குரிய டெம்பரேச்சரும், ஆமா எங்ககிட்ட ஏசி இல்ல, எங்களுக்கு காத்தே வரல, எத்தனையோ வயதானவர்கள் இருக்கிறவங்க ஏசி போட்டுக்கிறாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுக்கிறாங்க, எல்லா வசதியும் வச்சுக்கிறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்க வந்து
அந்த இடத்த அவங்களுக்கு காத்து வர அளவுக்கு வச்சுக்கிறாங்க, இல்ல காத்து வருதுன்னு கூட நினைச்சுக்கிறாங்க. ஆனா கம்ஃபர்டபுளா நான் தூங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வசதி இல்லைனாலும் நீங்க சூப்பரா நல்லா தூங்குவீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்றது. பெரியவங்க சில டைம்ல மன கஷ்டத்தால என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹால்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து காஃபி அதிகமா குடிப்பாங்க. லேட்டா சாப்பாடு கரெக்டான டைமுக்கு ஆயிருக்காது, அதனால லேட்டா சாப்பிட்டு அவங்களுடைய தூக்கமே வந்து பாதிச்சிருக்கு. ஸோ கரெக்டான டைம்ல நம்ம சாப்பாடு நம்ம கரெக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா தூக்கத்தை நம்ம நம்ம ஹெல்த்தியான தூக்கத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த 6 ஹெல்த்தி ஹாபிட்ஸும் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. ரொம்ப முக்கியமான ஒரு சப். ஸோ அது இல்லாம இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் இவங்க வந்து தூக்கம் வரல அப்படின்னா அவங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, அதாவது மன பத சோகம் இருக்கா, இல்ல பதற்றம் இருக்கா, மனநோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். வேற எதனா டயபெட்டிக் இருக்குதா, சுகர் நோய் இருக்கா, இல்ல வேற நோய் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதோ வலி இருக்கா, வலிக்குதுன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் வலிக்குதுன்னு சொல்றீங்க, அந்த வலி எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அதை சொல்லவே முடியாது உங்களுக்குலாம் இருக்க வலி. ஏன்னா இவ்வளோ நாள் ஓடி உங்களோட 20 30 40 வருஷ காலம் ஓடி இருப்பீங்க. அந்த 60 வயசு வரும்போது எப்படி இப்ப நாங்க எங்க ஏஜுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னு சொல்ற வேலைக்கு போகணும். நீங்க உங்க குடும்பத்தையே தாங்கி செஞ்சிருப்பீங்க, அவங்கள எல்லாரையும் பார்த்திருப்பீங்க. அப்ப எவ்வளவு வலி இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த வலிய வந்து ஆமா வலிக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னா கூட எனக்கு எப்பவுமே வலி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. வலின்னு உணர்ந்து அதுக்கு கரெக்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். ஒண்ணு வலி மருந்து போடணும், வலி நீங்களா வாங்கக்கூடாது, மருத்துவரா ஆலோசனைக்கு பண்ணணும். ஆலோசிச்சு இந்த மருந்து சாப்பிடலாமா, இதை வந்து நம்ம வந்துட்டு இந்த மருந்து ஆயின்மெண்ட்டை போடலாமா, அது மாதிரி ஏதாச்சும் கரெக்டா கேட்டுட்டு செய்யும். என்ன தூக்கம் வந்தாலும் இது காரணங்கள் என்னன்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணணும். அது சரி பண்ணியே ஆகும். ஸோ இதெல்லாம் மேனேஜ்மெண்ட். எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம், எப்படி தடுக்கலாம், இதெல்லாம் அந்த தூக்கம் வராம இருக்கிறது எப்படி தடுக்கலாம், இந்த குறைபாடுகளை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சு எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன பண்ணிடுவீங்க, ஒரு உங்க ஹேபிட்ல சேஞ்ச் இருக்கும். அந்த டைரி எழுதலாம், அப்படி இல்லைன்னா அதான் சொல்றேன் இல்லைங்களா, கண்டுபிடிச்சுக்கோங்க. டெய்லி எத்தனை மணி நேரம் தூக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நிறைய ப்ரோக்ராம் ஏதாச்சும் தெரிஞ்சவங்க வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சில பேர் வில்லேஜ்லயும் நல்லா தெரியும், கிராமப்புறத்துலயும் சில பேர் நல்லா வந்து ஆக்டிவா என்ன பண்றாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பாத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நகர்ப்புறத்துல இருக்கவங்க இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல என்ன விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணலாம். அதே செகண்டரியா ரெண்டாவதா நீங்க எப்படி பாக்கலாம்னா கிளினிக் போலாம். அப்போ மாசத்துல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓல்டேஜ் கிளினிக் ஜீரியாட்ரிக் கிளினிக்னு வச்சிருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே. போயிட்டு வரலாம். சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப செக் பண்ணிட்டு வரலாம். கம்யூனிட்டியில ஏதாச்சும் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க ரிலேட்டடான்னு சொன்னா நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். தென் மூணாவதா வந்து லெவல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலில் ஏன்னா தூக்கம் இல்லாம சரியா அப்படி விழுந்துருவாங்க. சில நேரம் வந்து இங்கதான் படிக்கட்டு கதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஞாபகம் மறதியா வந்து இறங்கிடுவோம், தவறி விழுந்துருவோம், பாத்ரூம்ல விழுந்துருவோம். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். முன்னாடியே நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நம்ம தூங்குறோம், இப்படிதான் நம்ம எழுந்திருக்க போறோம், நம்ம இதைதான் செய்ய போறோம்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுடைய மனதளவுல ரெடி ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தடுத்துடலாம். நம்ம விழுறதோ, நம்மளுக்கு ஞாபக சக்தி இல்லாம போறதோ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு தெரபிஸ். அதாவது உங்களுக்கு இந்த அமைதியான தூக்கம் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்னது முன்னாடி சொன்னதுதான். அதாவது சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிடி பாத்தீங்கன்னா அதாவது அறிவுசார் நடத்தை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த சிகிச்சை மூலமா என்ன ஆகும், உங்களுடைய தூக்கம் வந்து ஒழுங்கு நிலைக்கு வரும். நல்லா வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையே கிடையாது, இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது என் பெட்டு, அது ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. பெட் ஒன்லி ஃபர்ஸ்ட். பெட்டுனா நான் தூங்குறதுக்கு மட்டும்தான். பெட்டிலேயே உட்காந்துட்டு ப்ரஷ் பண்றது, அங்கேயே போயிட்டு உட்காந்து சாப்பிடுறது, அப்படியே அதுலயே உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பெட்டுனா தூங்குறதுக்கு மட்டும்தான். அது மாதிரி நாங்க கரெக்டா வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். 7 மணி நேரமா 7 மணி நேரம் தான் தூங்கணும், 8 மணி நேரமா 8 மணி நேரம் தூங்கணும், அதுக்கு மேல தூங்கக்கூடாது. அலாரம் வச்சுக்கணும், நான் இவ்வளவு நேரம் தூங்கணுன்றத கம்பல்சரியா அலாரம் வச்சுக்கணும். ஸ்லீப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்.
அதிகமான தூங்கக்கூடாது, குறைஞ்சும் தூங்கக்கூடாது. கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், எப்பவுமே எனக்கு வந்து தூக்கமே வராது வராதுன்னு சொல்லி சொல்லி உள்ள போன எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. நான் தூங்குவேன், நல்லா தூங்குவேன், நிம்மதியா தூங்குவேன். அந்த வார்த்தை எப்பவுமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ஏன் ஐயோ எனக்கு வராது போகாது இப்படியே சொல்லவே கூடாது. எனக்கு வரும், எவ்வளவு எனக்கு பிரச்சனை தான் இருக்கு, பரவாயில்ல, ஆனா நான் நல்லா தூங்குவேன் பாரு, அப்படி சொல்லுங்க. சொன்னாவே நிறைய விஷயம் நம்ம மனசுக்குள்ள நீங்க வந்து நல்ல நேர்மறை ஆற்றலை நீங்க வந்து நிறைய உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பா தூக்கம். இது நீங்க எல்லாருமே, நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க எங்களுக்கு சொன்ன விஷயத்தான் இது புக்கு சொல்லுது, அவ்வளவுதான். எல்லா பெரியவங்களும் நீங்க சேர்ந்து சொன்னதுதான் இது. நீங்க தான் சொன்னது நிறைய வந்து நேர்மறை ஆற்றல் இருக்கணும், அது எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நீங்க எல்லாம். அததான் இப்போ அவங்க தேரியா கண்டுபிடிச்சு நிறைய தெரப்பியா சொல்றாங்க. அதனால வந்து நேர்மறை ஆற்றல், நான் தூங்க போறேன், நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டீப் பிரீத் எக்ஸசைஸ், நல்லா மூச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு எடுத்து விடுங்க. ஒரு மூக்கை வந்து ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாஸ்ட்ரில் வழியா என்ன பண்ணுங்க, இன்ஹேல் பண்ணுங்க, இன்னொன்னு நாஸ்ட்ரில் வழியா எக்ஸல் பண்ணுங்க. ஒரு துவாரம் வழியா எடுத்துக்கோங்க, இன்னொரு துவாரம் வழியா வெளியே விடுங்க. அதே மாதிரி கை கால எல்லாம் நல்லா ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு அப்படி படுங்க. நிறைய எக்ஸசைஸ்னா அப்படியே உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ்ல கையை காலை நீட்டி மடக்கிறது தான், அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. வலிக்குதுன்றதுக்காக மடக்காதே இருக்கக்கூடாது, லைட்டா மடக்க சொல்லணும், கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தூக்கம் இருக்கும். எப்பவுமே வந்து இந்த மனசோர்வோ இல்ல ஒரு மன பதற்றமோ இல்ல வந்து மனநோய் இது தூக்கம் குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இதெல்லாம் சரியா போயிடும். அது இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பேஸ்டு தெரபிஸ் நம்ம எப்படி ரிலாக்ஸா வச்சுக்கலாம். அப்ப எங்கெல்லாம் உட்காருங்களா அந்த இடத்துல எல்லாம் ஒரு டீப் பிரீத் அப்படியே அழகா ஒரு 4 செகண்ட் வந்து அப்படியே இன்ஹேல் பண்ணி என்ன பண்ணணும், 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணுங்க 4 செகண்ட், ஹோல்ட் பண்றது ஒரு 2 நிமிஷம், அப்புறம் 6 செகண்ட் கட்டி ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப மைண்டும் சூப்பரா இருக்கும், நல்லா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோக்ரசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு, அது மசில நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் வச்சு ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. காலை ரெண்டுத்தையும் டைட் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த மூவ்மெண்ட் ரத்த ஓட்டமும் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஹெட் டு அது மாதிரி பண்ணி பாருங்களேன். தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு மசில கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி கைடட் இமேஜினரி ஒரு டெக்னிக், நல்லா கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமான இடத்துல இருக்க, நான் பீச்ல இருக்கேன், நான் பீச்சே போக முடியாது, பரவாயில்ல, பீச் போக தேவையில்லை, நீங்க முன்னாடி போயிருப்பீங்க இல்லையா, அந்த நினைச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஒரு தோட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நினைச்சுக்கோங்களேன். அதை நினைச்சு அந்த அந்த நேரத்துல அந்த சவுண்டோ அந்த ஸ்மெல்லோ அந்த ஃபீலிங்கை நீங்க வந்து உணரும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே போய் ஒரு 2 நிமிஷம் என்ஜாய் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா. இது கூட நிறைய ரிசர்ச் ஸ்டடி இருக்கு, எங்க ஸ்டூடெண்ட்ல இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதால வந்து நிறைய தூக்கத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய வியாதிகள், சுகர், இருதய நோய், மாதிரி நிறைய கேன்சர் பேஷண்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க சொல்றோம். இதெல்லாம் நிறைய சக்சஸ் ஆகுது இந்த தெரப்பிலாம். அதனால நல்ல கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நடந்த இனிமையான விஷயங்கள், அப்படி இல்லையா ஒரு பீச்சோ ஒரு தோட்டமோ, நீங்க வளர்த்த தோட்டமோ, நான் வளர்க்கவே இல்லை தோட்டம், நீங்க வளர்த்துருந்தா எப்படி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நல்ல அழகான நினைவுகளை வந்து நீங்க நினைச்சிட்டு அந்த சவுண்டோ அந்த ஸ்மெல்லோ அதை நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்க மைண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும், அப்படியே அவ்வளோ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி செய்யலாம். மெடிடேஷன் எல்லாருமே வந்து எந்த மதத்தா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மெடிடேஷன் ஒண்ணு உண்டு. காலையில வந்து ஹிந்துவா இருந்தாங்கன்னா உட்காந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அது ஒரு ஸ்லோகம் பண்ணுவோம். அதே கிறிஸ்டியன்னா ஒரு பைபிள்ல ஒரு நோட் ஒரு வேர்டு ஒரு வசனம் படிச்சுட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. குரான்லயும் அது மாதிரி ஒரு இது பண்ணிட்டு தொழுகை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். நம்ம எதோ ஸ்பிரிச்சுவலா நான் சாமியே கும்பிட மாட்டேன் அப்படின்னாலும் உட்காந்து மனதை அமைதிப்படுத்தி நீங்க உங்க மூச்சை கவனிங்க. நான் என்ன எப்படி மூச்சு விடுறேன்றத யாராச்சும் நம்ம முதல்ல நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சோமா? 59 வருஷம் ஓடி இருப்பீங்க. 60 வருஷத்துல நான் யாரு, எனக்கும் நீங்க உங்களுக்குரிய ரெஸ்பெக்ட், என்னுடைய பாடி பார்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட், என்னுடைய மூச்சு நான் இப்படி விடுறேன் அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஓடுற வரைக்கும் மனைவி குழந்தைகளுக்காக, அதுக்கப்புறம்
ஐயோ இப்படி பாத்துக்கலையேன்ற கவலை, இந்த மாதிரி அதோ ஒரு விஷயத்துக்காகவே ஏக்கப்பட்டுக்கிட்டே போயிடும் லைஃப். அப்படி இருக்காம உங்களை நேசிச்சு பாருங்க, உங்க பாடியை நேசிச்சு பாருங்க. வலிக்குதா அதுகிட்ட சொல்லுங்க, ரொம்ப வலிக்காத, எனக்கு சரியாகும், சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு வார்த்தையால மட்டும் சொல்ல முடியும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும். டாக்டரான போனா டாக்டரான தான் போகணும். அது டாக்டரோட போகாம நான் வந்து ப்ரேயர் பண்ணா இல்ல வந்து இது மாதிரி சொன்னா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மைண்ட் வந்து அமைதியா இருக்கும், மனதும் அமைதியா இருக்கும், அதே சமயம் தூக்கமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் யோகா தெரப்பி கூட ஒன்று பிராணாயமா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டெப். இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது என்ன ஆகும், உங்களுடைய தூக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். உங்களோட மன அழுத்தத்தையும் மன சோர்வை வந்து என்ன ஆகும்னா குறைச்சிடும் இந்த மைண்ட்ஃபுல் தெரப்பி, யோகா தெரப்பி. சோ அதே மாதிரி லைட் தெரப்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு காலை மதியம் கூட தூக்கம் வருதுமா, தூக்கம் வருதா, ஒண்ணும் இல்ல, நீங்க எழுந்துக்கோங்க, போய் வெளியில போய் சூரியத்து வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்ல எல்லா ரூம்ல ரொம்ப சின்ன சின்ன வீடுங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க லைட்டை கூட போட்டுக்கோங்க, பிரைட் லைட் போட்டுக்கோங்க. அப்ப அது என்ன பண்ணும், மைண்ட் வந்து நான் அந்த சர்க்காடியம் ரிதம்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணும்னா நம்ம தூங்குற டைம் வந்து அது சொல்லும், இதுதான் வந்து இத்தனை மணிக்கு தான் தூங்கணும்ன்றத வந்து ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி பகல்ல வந்து தூக்கம் வர்றது அது என்ன சொல்லும், இது பகல் அப்படின்னு எப்படும் பிரைட் லைட் போடும் போதே நாங்க இது பகல்னு அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்த தூக்கம் வராது. சோ இதை கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். சோ இதனால வந்து நம்ம என்ன ஆகும், அட்வான்ஸ்டு ஸ்லீப் சிண்ட்ரோமே தடுக்கலாம், அதே சமயம் காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதையும் நம்ம தடுக்கலாம். கரெக்டான ஸ்லீப் அதாவது தூக்கம் இருக்கும். தூங்கி இர்ரெகுலரா இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நேரம் தூங்குறது கொஞ்ச நேரம் எழுந்துக்கிறது, அது வந்து தடுக்கப்படும் இந்த தெரப்பி எல்லாம் பண்ணும் பொழுது, இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணும் பொழுது. அடுத்தது சூப்பரா இப்ப நீங்க நிறைய பேர் இது பண்ணுவாங்களா, மியூசிக் தெரப்பி. நல்ல காமா இருக்க மியூசிக்க போடுங்க, ரொம்ப தூக்கமே வரலையா அதுக்குன்னு ரொம்ப சோக பாட்டை போட்டு அதுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அதே சமயம் நம்மள வந்து தூக்கம் வரா மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாட்டு ஸ்லோவா போட்டுட்டு நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி கேட்கலாம். அது என்ன ஆகும், நம்ம பயத்தை வந்து குறைக்கும், அதே சமயம் தூக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அது இதெல்லாம் சில ராகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ண ராகங்கள். நீலாம்பரை, கப்பி, ராக கப்பி, யாமன், பாகேஸ்வரி, ஆனந்த பைரவி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ரிலேட்டடான சினிமா. நீங்க நெட்ல இது உங்களுக்கு இன்கேஸ் மொபைல் போனு வச்சிருக்கீங்க, அது யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்களாம் இதெல்லாம் போட்டு பார்த்து நம்ம அந்த குறிய சினிமா பாட்டு கூட, இந்த சினிமா பாட்டு நிறைய இருக்கு இந்த ராகத்துல எல்லாம், அதை கூட கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களை ரிலாக்ஸ் பண்ண, டீப்பா போய் ரிலாக்ஸ் பண்ணும், அதே சமயம் உங்களுடைய தூக்கத்தை வந்து அளவை வந்து அதிகரிக்கும், நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், ஆனா சோர்வை வந்து கண்டிப்பா குறைச்சிடும். சில நேரம் நம்மளுக்கு கண்டிப்பா போயிடும், அது பத்தியா ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மனசு வந்துடும். எப்பவுமே ஒரு மாதிரி அமைதியா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி ராகங்கள்லாம் கேட்கும் போது. நைட் டைம்ல கேட்கும்போது பாட்டு, சினிமா பாட்டோ எந்த பாட்டா இருந்தாலும், சாமி பாட்டா இருந்தாலும் நைட்ல கேட்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் தான் கேட்கணும், அதுக்கு நைட் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கேட்டு கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கணும். நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும், நான் இது இவ்வளவு நேரம் தான் கேட்பேன், இவ்வளவு நேரத்துல நான் கண்டிப்பா தூங்கி ஆகணும், ஏன்னா என் உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட தூக்கம் ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அதை செயல்படுத்தணும். இது அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த லாவெண்டர், சமம ஆயில், இதெல்லாம் வந்து ஆயிலுங்க விக்குது. அந்த ஆயிலுங்கெல்லாம் கொஞ்சம் கையில நல்லா தேய்ச்சிட்டு, நல்லா நம்ம கை கால்லாம் கொஞ்சம் தேய்ச்சி, கால்ல எல்லாம் தேய்க்க வேண்டாம், கையில எல்லாம் உடம்புல லைட்டா தேய்ச்சி விட்டீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா அது நம்ம மைண்டை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும், பயங்கரமா ரிலாக்ஸ் பண்ணி என்ன பண்ணும், தூக்கத்தை ஒரு மாதிரி ட்ரௌசியா கொடுக்கும். இது வந்து இதுவுமே வந்து நிறைய ரிசர்ச் ஸ்டடி சொல்லியிருக்கு. இது சொன்னதை வச்சுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். எங்க ஸ்டூடெண்ட் கூட பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லாவெண்டர் ஆயில், சாமமாயில் ஆயில் கண்டிப்பா அவங்க கண்டினியூஸா ஒரு நாள் போட்டு விட்டுறது அப்படிலாம் இல்லை, 30 நாள் அவங்க போட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, தூக்கம் வந்து நல்லா வந்து அருமையா தூங்குவாங்க. ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரப்பின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதான் நான் சொன்னதுதான், கரெக்ட் டைம் தூங்கணும், கிராஜுவலா. இப்போ நீங்க 3 மணி நேரம் தான் தூங்குறாள், நான் உடனே 7 மணி நேரம் தூங்கினா தூங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும். திங்கட்கிழமை 3 மணி நேரம் தூங்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா 4 மணி நேரம் தூங்குவீங்க. அது மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணு. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுடைய ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பா. வீட்டுல என்ன பண்ணலாம் நம்ம, டார்க்கா இருக்க கம்ஃபர்டபுள் ரூம் மெயின்டைன் பண்ணிக்கணும், டெம்பரேச்சர் பாத்துக்கணும். நான் ரொம்ப சத்தம் இல்லாம கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஸ்கிரீன் எல்லாம் போட்டுக்கோங்க, லைட் எல்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துல ஸ்கிரீன் போட்டு பத்துக்கோங்க.
காலையில கரெக்ட் டைம் எழுந்துக்கோங்க. நடுவுல எழுந்துட்டு திருப்பி தூங்குறது இது மாதிரி மாத்திக்காதீங்க. கரெக்ட் டைம் ஒரு இர்ரெகுலர் வந்து அவாய்ட் பண்ணுங்க. கரெக்ட் டைமா ஃபாலோ பண்ணுங்க. லிமிட் டைம் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் தான் மதியத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம். அது ஹாஃப் அன் அவர் ஒரு 45 மினிட்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல தரனா நைட்டு தூங்க மாட்டீங்க. சரிங்களா? சாப்பாடு பாத்துக்கோங்க. நல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும். கண்டிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி மில்க் குடிங்க, நல்லா இருக்கும். மில்க் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டர் கூட குடிச்சிட்டு படுப்பீங்க. ஆக்டிவிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே 30 நிமிஷம் வந்து கொஞ்சம் நீங்க ஒரு வாக்கோ, காலையில பண்ணுங்க. காலையில வாக் பண்ணுங்க. நைட்டு படிக்கும்போது சாப்பிட்டு போன வச்சுக்கோ 2 நட அப்படி ரவுண்ட் இருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணுங்க. ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ்லாம் நைட் டைம்ல பண்ணக்கூடாது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், அதாவது உங்களுடைய தூக்கத்தினுடைய தரத்தை வந்து அதிகமாக்கும். அதே மாதிரி டே டைம்ல வந்து நேச்சுரல் லைட்ல சன்லைட்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்லீப் அது மதியத்துல அந்த பகல்ல தூங்கும். 10 மணிக்கே சில பேர்லாம் தூங்குவாங்க. அதெல்லாம் வந்து ரெகுலேட் ஆகும். நம்ம அந்த மூளையில செயல்படுறது சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த வந்து என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும். இது பகல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், நம்ம என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணோம், பகல்ல தூங்க விடாம நைட்டு தான் வந்து டிஜிட்டல் ஹைஜீன் வந்து பாத்துக்கணும். மொபைல் போன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே சொன்னதுதான். கொடுங்க. ஃபேமிலி இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் கிடைக்கும். யாரும் இல்ல எமோஷனலா வந்து ஒருத்தருக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. தனியா இருக்கோம், யாருமே இல்ல, ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா ஐயோ நான் தனியா இருக்கேன் அதை நினைச்சிட்டே இருக்காதீங்க. யாரும் உங்களுக்கு பக்கத்துல இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ குழந்தைங்க கிட்ட அது மாதிரி வந்து நீங்க பேசுங்க. நீங்க வந்து ரொம்ப நம்ம தனிமையா இருக்கோன்றதுலயே வந்து என்ன ஆகும், தூக்கமே வராது. நிறைய யோசிப்பாங்க. நம்ம லைஃபே வந்து இவங்களுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நிறைய இந்த குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தோம். கடைசியில நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்ம இப்படியே நம்மளை கவனிக்காத விட்டுட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது மாதிரி இருக்க வேண்டாம். அவங்களுக்காக செஞ்சீங்க, அது உங்க கடமை, அவ்வளவுதான். அவங்க உங்களை பாத்துக்கணுன்றது கடமை. ஆனா இப்ப நிறைய பேர் தவறிடுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். அதுல போய் நம்ம மன உளைச்சலுக்கு போகாம நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அளவுக்கு நம்மள ஆரோக்கியமா பாத்துக்கிறது நல்லது இல்லைங்களா? அது முடியாம போறப்ப அது தெரியும், அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி தனியா இருக்கவங்க, விடவா இருக்கிறவங்க, ஐயோ ஒய்ஃப் இருந்தா அப்படி சமைச்சு போட்டிருப்பாளே, ஹஸ்பண்ட் இருந்தா இப்படி கவனிச்சிருப்பாரு, அதையே நினைச்சு பழையசையே போட்டு மென்னுகிட்டே இருக்க வேண்டாம். அது மெல்ல மெல்ல என்ன ஆகும், அதோட ருசிக்குள்ள போயிடுவீங்க. நீங்க பழைய விஷயங்களை மெல்ல மெல்ல ருசிக்குள்ள போகும்போது உங்களை இந்த நார்மல் லெவலுக்கு நீங்க மீட்டே வர முடியாது. அதனால அது போனது அவ்வளவுதான். நம்ம இப்ப இருக்க லைஃப நம்ம ஹெல்த்தியா நினைச்சுக்கலாம். அப்படின்னு நினைச்சிட்டு வாழுங்க. அது எஸ்பெஷலி இப்போ நம்ம வீட்டுல இருக்கவங்க பரவாயில்ல, அதே ஹாஸ்பிட்டல் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கவங்க அவங்க நிலைமெல்லாம் இன்னும் மோசம். அப்ப அவங்களும் என்ன பண்ணிக்கணும், கடைசியில இந்த இடத்துலயாச்சும் விட்டானே நினைச்சுக்கணும், தெருவுல விடாம. அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளுடைய தூக்கத்தை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணி, தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமா. தூக்கம் இல்லைன்னா நீங்களே கிடையாது. ஸோ மெடிக்கேஷன் கூட நீங்க வந்து டாக்டர்ஸ் கேட்டுதான் நீங்க வந்து ப்ராப்பரா மாத்திரைகள்லாம். நீங்க நம்மளால தூக்க மாத்திரையை வாங்கி போடுறது தரமாட்டாங்க பார்மசிலாம், அப்படியே இருந்து கூட வாங்கக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்லீப் வந்து, அதாவது தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க மனுஷன் வந்து நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னோட தூக்கம் ரொம்ப முக்கியமானது. இப்ப எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆனா நல்லா தூங்குறான். ஆமா, அவனுக்கு எவ்வளவு கடன் கஷ்டம் இருந்தாலும் அவன் தூங்குறான் பாரு. அவங்கதான் வந்து பெரிய கிஃப்டே வச்சு. அதனால தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து தூக்கம் இல்லைன்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உடம்பளவுலயும் மனசளவுலயும் அறிவாற்றத்திலையும் எல்லாத்துலயும் பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால நம்ம இந்த நான் ஃபார்மகாலஜி சொன்னேன் இல்லைங்களா, மருந்து இல்லாம சில தெரப்பி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்மளுடைய தூக்கத்தையும் வந்து நம்ம என்ன ஒரு ஹெல்த்தியான தூக்க முறையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ ஆக்சுவலா வந்து தூக்கம் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஹிடன் மனசுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்டதா இருக்கு. அது எப்போ அது பெரிய வயதானவர்களுக்கு அது ஒரு மறைக்கப்பட்ட பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அது நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள வந்து நல்ல ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். எல்லாருக்குமே
வயதானவர்களுக்கு தான் மனசு கஷ்டம், இவங்களுக்கு தான் மனசு, எல்லாருக்கும் மனுஷனா பிறந்தா சில கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தூக்கம்ன்றத வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நான் இதுதான் செய்வேன், இதைதான் சாப்பிடுவேன், அப்படி இத்தனை மணி நேரம் தான் தூங்குவேன்றத உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க. நமக்குள்ள சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க சாப்பாடு கொடுக்கல, அவங்க இதை பண்ணல, நம்ம அடுத்தவங்க மேல வேணாம், ஃபர்ஸ்ட் நம்மள ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல உறக்கத்தோட உடல் ஆரோக்கியமான அவங்களா நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம். மனதளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி, அறிவாற்றலையும் சரி. ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக 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 தெளிவா ஸ்லைட்லயும் போட்டு இந்த தூக்கத்துடைய எல்லா விதமான எங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி பேசிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. இல்ல இப்ப வேற என்ன இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள யாராவது சந்தேகம் கேட்கணும்னா கேளுங்க. இதை கவனிச்சிருக்கிறவங்களுக்கு மனக்குறை ஒரு காரணம் அப்படின்றது ஒரு என்னுடைய அனுபவத்துல நம்ம மைண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து எல்லாமே நம்ம தான் சுமக்கணும், வேற யாருக்கும் இதுல பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதால தூக்கத்தை நம்ம கெடுத்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இந்த கனவு பத்தி சொன்னீங்க. கனவுல படுக்கிறதுக்கு முன்னால என்னென்ன நினைக்கிறோமோ சிந்தனை, அது பாக்கி இருக்கு, இது பாக்கி இருக்கு, அதெல்லாம் வரும் பொழுது அது சம்பந்தமா நரம்பு சிதைவு நோயின்னு சொல்லிட்டீங்க. அந்த இதுக்கு நியூரோ சம்பந்தப்பட்டதுல தான் கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் வாழ்க்கை முறை, சோசியல் கனெக்டிவிட்டி இல்ல, முக்கியமா வந்து யாரு கூடயும் பேசுறது இல்ல, போன்லயும் பேசுறது இல்ல, நேர்லயும் பேசுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமையை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில சந்தர்ப்பத்துல நடக்குது. ஏன்னா அவர் பேசட்டும், அவர் பேசினா நாம பேசலாம், நாம பேசினா அவர் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ சில உறவுகள் நண்பர்கள் மத்தியில இருக்கு. இதெல்லாம் தனிமையில இருக்கிறதுக்கு வந்து இப்ப இருக்கிற நவீன உலகத்துல போன் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. யார் விருப்பம் உள்ளவங்களோட வாலண்டரியா நம்ம பேசி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா நம்ம பாரம் குறையும். அதே போல நடைப்பயிற்சியில ஒரு 30 நிமிஷம் சொன்னீங்க. அந்த நேரத்துல நண்பர்களோட ஒரு இடத்துல இருந்து பேசி கீசி அது மாதிரி ஒரு பண்டிகை, திருவிழா, திருமணங்கள், இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் அல்லது கலாய் நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி எதுலயாவது ஒண்ணுல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு மூத்தவர்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பங்கெடுத்துட்டோம்னா இதுல இருந்து கொஞ்சம் அந்த அந்த குறிப்பிட்ட நேரமாவது நமக்கு ஒரு வசதி, மன நிம்மதி கிடைக்கும்ன்றது எங்களுடைய அனுபவம். வேற யாராவது இருந்தா பேசுங்க. சார் கனகராஜ் சார், கனகராஜ் சார், சார் கனகராஜ் சார், வணக்கம் சார். மேடம் முடிஞ்சதுன்னா ஸ்கிரீன் ஷேரிங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்களா? ஸ்டாப் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லா தெரிவிங்க. நீங்க ஸ்கிரீன் ஷேரிங்க ஸ்டாப் பண்ணி விட்டுருங்க. மேடம் தான் அவங்க பண்ணணும். மேடம் தான் பண்ணணும். நீங்க தான் ஸ்கிரீன் ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. கனகராஜ் பேசுங்க சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ சார் மேடம் வந்து நைட்டில் வாக் பண்ண, காலையில் மட்டும் பண்ணுங்க, நைட்டில் பண்ண மாதிரி நைட்டில் பண்ணக்கூடாத மாதிரி சொல்லலைங்க சார். அது நைட்டில் பண்ணலாம் இல்லை சார்? 30 நிமிஷம் வாக்கிங்கு போலாம் சார். அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அது உடற்பயிற்சி மாதிரி செஞ்சிடக்கூடாது. நீங்க முடிஞ்சவங்க, அதாவது 60ல இருந்து ஒரு 70 வயசுக்குள்ள சில பேர் 30 நிமிஷம் நடப்பாங்க. 70ல இருந்து 80 வயசு வரைக்கும் 30 நிமிஷம் அவங்களுக்கு நைட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரிதான். ஆனா கண்டிப்பா நடக்கலாம், அரை மணி நேரம் நடக்கலாம், ஒன்னும் தப்பே இல்லை. ஆனா ஹெவி எக்ஸசைஸ் தான் பண்ணக்கூடாது. ஒரு நைட்டு போயிட்டு நீங்க ஹெவி எக்ஸசைஸ் பண்ணா அது நல்லது இல்லை உடம்புக்கு. சரிங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசணும்னு நினைச்சேன் மேடம். இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹெர்னியா ப்ராப்ளம், இந்த ரெண்டு ப்ராப்ளம்னால மேல்ஸுக்கு நிறைய நாய்க்கு தூக்கத்துல ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா அவங்க நிறைய தடவை இருக்க பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக எடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் மேடம். ஆமாங்க சார், கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது, இது ஒரு தெரப்பியோ அதெல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா இது மருத்துவருடைய ஆலோசனை வேணும். அதுவும் ஆண்களுக்கு கண்டிப்பா வந்து இது வந்து அதிகப்படியா இருக்கு. அதனால போயிட்டு நீங்க மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க சார்.
ஆமா, அது ஒரு மேஜர் ரீசன் ஃபார் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஆமாங்க சார், கண்டிப்பா இது நிறைய மேல்களுக்கு வந்து இருக்குங்க சார். அதிக சதவீதம் வந்து WHO சொல்லியிருக்கு. எஸ் மேடம். அதான் அந்த ஒரு பாயிண்ட் ஒன்னே தான் சொல்லணும். அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. இருக்குங்க சார், நிறைய சிகிச்சை முறை இருக்கு. இந்த தெரப்பியோட சேர்ந்து நான் உங்களுக்கு நிறைய சொன்னேங்களா, அதோட சேர்ந்து நீங்க மருத்துவ ஆலோசனையும் கேட்டு அதையும் சேர்த்து பண்ணும்பொழுது அது எல்லாமே சரி பண்ணிடும். உங்களுடைய அந்த நடுவுல போயிட்டு பாத்ரூம் போறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிளாடர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ஆக்சுவலா பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ், இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உடற்பயிற்சி எல்லாம். அதை நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அது வரும்பொழுது இதையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து தூக்கத்தினுடைய தன்மையும் வந்து அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் வியாதியும் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, எதையுமே சரி பண்ண முடியாது, கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஹலோ, நன்றிமா. நன்றி டாக்டர். ஒரு சின்ன டவுட் டாக்டர். பேசுங்க. அதாவது தூக்கம் கெடுறதுனால வியாதி வருதா, இல்ல வியாதி வந்ததுனால தூக்கம் கெடுத்துக்கலாம்? ஆக்சுவலா வியாதி இப்போ ஒரு பெரிய வியாதி வருது, சுகர் இருக்கு, கார்டியாக் இது மாதிரி ஒரு பெரிய வியாதி வருது இல்லைங்களா, அத வந்து மனசளவுல நான் உள்வாங்கி என்ன ஆகுது, அது என்னோட தூக்கத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது ஒண்ணு. எனக்கு வந்து உடலால எனக்கு தூக்கம் வந்து பிரச்சனை வருது. இன்னொன்னு மனதால. எனக்கு வந்து உடல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, மனசால என்ன வந்து என் பசங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன், நான் அவ்வளோ வந்து செல்வாக்கா வச்சிருந்தேன் பசங்க, ஆனா என்னை கவனிக்கல. அது மனத்தால வர மனசோர்வு. மனதுல வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு பயம் பதற்றம் இருக்கும். அதால வரும்பொழுது என்ன ஆகும், தூக்கம் வரும். சோ உடல் சார்ந்தும் வரலாம், மன சார்ந்தும் வரலாம். நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து இதுதான் சொல்ல முடியாது. அதான் பயாலஜிக்கலாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட். அவ்வளவுதான். ஆமாங்க சார். அதுதான் நீங்க எல்லாம் மூத்தவர், அதாவது உங்களுக்கு தெரியாதது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அத என்ன பண்ணுவீங்க, நாங்க சின்ன வயசா இருக்கப்போ நீங்க சொல்லித்தான் நாங்கெல்லாம் அதை கேட்டிருக்கோம். இப்ப இவ்வளவு சயின்ஸ் ரிசர்ச், இவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கோர் கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய அறிவு, நீங்க கொடுத்த சில அந்த அறிவுத்திறனாலதான் எல்லாருமே இப்ப வந்து அதை பெருசாக்கி கொண்டு வராங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம உடல் அளவு மனசளவுல சோர்வு வரும்பொழுது அதை நம்ம யோசிச்சு நம்மளால அந்த ஆழ் மனசுல கிடக்குற அந்த பதில் வந்து எல்லாமே கொட்டி இருக்குங்க சார் உங்ககிட்டே. அதை தேடி எடுத்து நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சோகமாயிடுறோம், ரொம்ப சோர்வாயிடுறோம். அதனால பண்றது கிடையாது. சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் யாரு, நான் எனக்கு என்ன பிடிக்கும், அததான் நீங்க யோசிக்க. அதை யோசிக்காம மத்தவங்க பிள்ளைங்க, ஒய்ஃப், குழந்தை, இவங்க அவங்களுக்காகவே நிறைய செஞ்சுட்டீங்க. 60 வயசுக்கு மேல உங்களை கொஞ்சம் யோசிங்க. உங்களை யோசிச்சு நான் எப்படி இருக்கணும், எனக்கு எல்லாம் வந்துருச்சு, யாரு வந்தா நான் வரட்டும், அந்த இருக்கிறதுக்குள்ள நான் எப்படி என்ன நான் பக்குவமா வச்சுக்கணும், நான் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன நான் வந்து என்னோட மனசை வந்து நான் நிம்மதியா வச்சுக்கணும். மன நிம்மதி இருந்துச்சுன்னா தூக்கம் வரப்போகுது. மனசு நிம்மதி இல்லைன்னா அது உடலாலையும் சரி, அது மனசால பிரச்சனை வந்தாலும் தூக்கம் வராது சார். இப்ப முதல்ல வந்து 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள நைட் டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. வயதானவங்க எல்லாம் வந்து 7ல இருந்து 8க்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா 9க்குள்ள நீங்க தூக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் எல்லாம் சொல்றாங்க. ஆமாங்க சார், இது வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணதுதாங்க சார். அது ஆனா என்ன பண்றோம், லேட்டா எல்லாம் பார்த்துட்டு 9 மணிக்கு மேல சாப்பிட வேண்டியது, உடனே படுக்க வேண்டியது, அது அஜீரண கோளாறு, இது மாதிரி சில நமக்கு நாமளே வரவழைக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனை வருது. மொபைல் பாக்குறது, கம்மியா சாப்பிடணும், காலையில அதிகம் சாப்பிடணும், மதியானம் சுமாரா சாப்பிடணும்னு சொல்றாங்க வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு. ஆனா இப்ப நைட்ல போய் ஒரு நிறைய சாப்பிட்டோம்னா தூக்கம் எப்படி வரும் நமக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. மாதிரி நைட்ல என்ன ஆகும், நீங்க அதிகமா சாப்பிடுறது சீர்மிக்காது, எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்க, நைட்டு நீங்க லேட்டா தூக்கம் லேட்டா தான் வரும். அப்ப பகல்ல வந்து என்ன பண்ணுவீங்க, காலையில நீங்க 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்காது, நீங்க 9 மணிக்கு எழுந்திருக்க பாருங்க. ஏன்னா உடம்பே அசதியா இருக்கும். நைட் ஃபுல்லா ஹெவியா சாப்பிட்டு மட்டன் சிக்கன் நல்லா அப்படியே ஹெவியா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், காலையில எழுந்திருக்கவே முடியாது. அதே நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ரெகுலர் டைம் என்னது, அந்த டைமுக்கு எழுந்துப்பீங்க. மலைப்பாம்பு மாதிரி இப்படி நெளிய வேண்டியதுதான். சரி சார். மேடம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ற, சில பேர்லாம் வந்து வெடிகாலையில 3 மணி 2:30 மணி 3 மணி 3:30 மணிக்கு எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இருந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது நல்லதுங்களா கெடுதல்களா?
அதான் சார். நான் 5 மணிக்கு வந்து 4 மணி 5 மணி அவ்வளவுதான். ஆனா நீங்க எத்தனை மணிக்கு படுத்திருக்கணும்? 9 மணிக்கெல்லாம் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் படுத்துடுறாங்க. ஏதா 7:30 மணி. அப்ப 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறீங்களா சார்? ரொம்ப நல்லது ஆமா. தானே. அதுக்குன்னே வந்து 2:30 மணின்றது அதிகப்படியா இருக்கு. அதான் கேக்குறேன். 4 மணிக்கு தான். 4 மணி வச்சுக்கோ. 4 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. இல்ல அதுக்கு அதே இல்ல சார். காரணம் வந்து இந்த போன ஜம்பநாதன் சார், சொல்லுங்க சார். இந்த போன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அடிக்குதா, ஏதாவது மெசேஜ் வருதான்னு அதேதான். கரெக்ட் 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 சார். கரெக்ட் அதேதான். 6 மணிக்கு மேல நீங்க வாட்ஸ்அப் துவக்குனா போதும். அதேதான். 2 மணிக்கெல்லாம் ஒருத்தர் வந்து தட்டுறாரு. நான் இப்ப சவுண்ட் வைக்கிறது இல்ல. நம்ம போனை வந்து 10 அடி தூரத்துக்கு அந்த பக்கம் வைக்கணும். போன் வந்தா வரட்டும், அலாரம் அடிச்சா அடிக்கட்டும். அப்புறம் நாம ஒரு முக்கியமானவங்களா இருந்தா நாம கூப்பிட்டு பேசிட்டு போறோம். அவ்வளவுதான். உடனே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட். இந்த மாதிரி நடுவுல வந்து சில பேரு ஒரு செய்திய, துக்க செய்தியை வந்து எப்ப சொல்றதுன்னு கூட தெரியாம கரெக்ட். கிளப்பி விட்டுறாங்க. அந்த காலத்துல தந்தி வந்தாவே பயந்துப்போம், எதுக்கு வருதுன்னு பயம் இருக்கும். இப்ப போன் வந்தா பயமா இருக்கு. கரெக்ட். இது எல்லாம் நாமளா பார்த்து கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேல போனை வந்து ஒரு 10 அடி தூரத்துல வச்சுட்டு அடிச்சா அடிக்கட்டும்ன்றான். பையன் கூப்பிட்டான்னா, பொண்ணு கூப்பிட்டான்னா, யாரு கூப்பிட்டாலும் எழுந்திருச்சு நாம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மெதுவா எடுத்து அவங்களுக்கு ரிங் பண்ணி, என்னப்பா அவசரம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா சரியா போயிடுது. பெரிய அவசரம் இல்ல. எந்த அவசரமா இருந்தாலும் நீங்க உங்களோட டைமை தாண்டி தான் பண்ணணும். வண்டியில போகும்போது போன் பேசிட்டு போறான். ஏன்னா 2 கோடி ரூபாய் டீல் பண்ற மாதிரி. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்புறம் வெயில் காலம், வெளியில படுத்திருக்கிறாங்க, அதை வந்து நகையை திருடுறான், வேற விதமான பிரச்சனைகள்லாம் பண்றாங்க. பர்டிகுலரா லேடிஸ் வீட்டுல கதவை சாத்திட்டு படுக்கணும், காத்தோட்டமா இருக்கலாம் பொழுது இப்ப முதியோர்களுக்கு பேப்பரை படிச்சோம்னா பயமா இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து நம்மளதான் பாதுகாத்துக்கணும். வேற யாரும் வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் கிடையாது. உண்மையான நிலைமை. காப்பாத்திக்கணும். இப்ப அந்த மேடம் சொன்னது பூரா உங்களை நீங்க பாத்துக்கங்க. உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. 4 பேருக்கு ஒரு யாராவது கேட்டா, ரொம்ப 2-3 தடவை கேட்டா ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அவரு ஏற்கனவே 4-5 பேர்கிட்ட கேட்டுட்டு வந்துதான் உங்ககிட்ட 5ஆவதா கேட்பாரு. இதெல்லாம் அவன் சொன்ன எல்லாம் சுய கட்டுப்பாடுகள். இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி எடுத்தாங்க. இப்ப 1 மணி நேரம் நம்ம எப்படி போனதுன்னே தெரியல. இதுதான் கவுன்சிலிங். இப்ப அவங்க நேரத்தை ஒதுக்கி நமக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்க. இதுல புது புது விஷயங்கள் நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களையும் ரிப்பீட் பண்றாங்க, ரிமைண்ட் பண்றாங்க நமக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து இப்ப நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை ஆங்கிலம், கன்னடம், இப்ப தமிழ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. எனக்கு யாருமே பேச ஆள் இல்லைன்றவங்க இதுல கலந்துக்க சொல்லுங்க. இதுல கலந்துக்கிட்டு மனசுல இருக்கிறத நண்பர்களா பேசலாம், கலகலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இவங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ எல்லா பாரத்தையும் நம்ம ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு இப்ப அவங்க பேசுனதை மட்டுமே நம்ம கேட்டோம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி நமக்கு. அதனால முனைவர் பிரபாவதி அவர்களுக்கு நம்ம குழுவின் சார்பாகவும், நிமான் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மூத்தோர்கள் நலப்பிரிவின் சார்பாகவும், கலந்து கொண்டவர்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மூத்தவர்கள். இப்ப ஜமுனாதன் மாதிரி, நாராயணன் ரொம்ப சீனியர் மோஸ்ட். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்குது. மேடம் வணக்கம். டாக்டர் மேடம் நன்றிமா. நன்றி. நல்லா கவர் பண்ணிங்கம்மா. நன்றி சார். நன்றி சார். வணக்கம் மேடம். கேட்காதவங்க சாட் பாக்ஸ்ல ஏதாவது கேள்வி கேளுங்க. அது மாதிரி முயற்சி பண்ணுங்க. பேச முடியலன்றவங்க எல்லாம் இப்ப சாட் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதுல டைப் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு கூட பதில் சொல்லுவாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேச முடியல அப்படின்னா நீங்க இங்கிலீஷோ தமிழோ எதுலயோ ஒண்ணு டைப் பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு அவங்க நமக்கு இது பண்ணுவாங்க. சில பேருக்கு கூச்ச சுபாவம், பேசுறது, என்ன கேட்கறது, என்ன பண்றதுன்ற மாதிரி இருக்கு. இதுல நல்லா கேட்டா அவங்களுக்கு ஒரு திருப்தி, நமக்கு ஒரு திருப்தி. மேடம் வணக்கம். டாக்டர் மேடம்
மேடம், எனக்கு 70 வயசு ஆகுதுங்க. நான் வந்து பகல்ல வந்து தூங்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது கண்டிப்பா தூக்கம் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு அதனால பாதிப்பு. 2 மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் வருது. 1 மணிக்கு நான் தான் சொன்னேன் தூக்கம் வருது. இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுங்க. பகல்ல ம். தூங்க கூடாது முதல்ல நீங்க நினைக்கவே இல்ல. அத ஃபர்ஸ்ட் நினைங்க. நான் பகல்ல தூங்கவே கூடாது. அடுத்ததா ம். வேலை ஏதாச்சும் வேலை எடுத்து போட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சது செய்யுங்க. அது பேப்பர் சரிங்க செய்யுங்க. மேடம். பேப்பர் புக்கு படிங்கம்மா, பேப்பர் படிங்க, புக்கு புக்கு படிங்க. படிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க. புக்கு ரொம்ப படிச்சா இன்னும் ஆமா, சில பேருக்கு வந்து புக்கு படிச்சா தூங்குறாங்க. அதனால ஆக்டிவ் ஒர்க் அந்த நேரத்துல வந்து தூக்கம் வந்து ஆக்டிவ் ஒர்க் பரிடா மீன்ஸ் நீங்க இப்போ வந்து போய் காய் செடிக்கு தண்ணி கொடுத்து காய் ஏதாவது மதியத்துக்கு நைட்டுக்கு தேவையானது இது பண்றது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை கண்டுபிடிங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த டைம்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தூக்கம்லாம் வராது. அன்னைக்கு பாருங்க, ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல்ல உங்களுக்கு சொல்லிடுங்க பாரு, நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன், நான் தூங்க கூடாது, ஏன்னா நைட்டு நான் நிம்மதியா தூங்கணும், போன் எல்லாம் பார்க்க கூடாது, டிவி சீரியல ரொம்ப அதிகமா போயிடாதீங்க டீப்பா. இதெல்லாம் வந்து சரி. மனசுல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையா இருக்கும். தேங்க்யூ தூக்கம் மேடம். வந்து உங்க பிபிடி ரொம்ப அருமையா இருந்ததுங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ டு தேங்க்யூ இன்மென்ஸ் சார். அண்ட் தேங்க்யூ ஆல். குரூப். மைண்ட் பண்ணிட்டாங்களா சார்? வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு.